ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தமிழ் craftech சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு டோர் அலாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் போடுற புது புது அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதே போல் ஒரு தெர்மாக்கோல் எடுத்துங்க. தெர்மாக்கோல் ரெண்டு சைட்லேயும் கார்ட்போர்டை ஒட்டிங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளிப் எடுத்து இந்த இடத்துல இதே போல் ஒட்டிங்க. துணி போடுறோம் இல்லை அந்த கிளிப்பு. அதுக்கப்புறமா நம்ம சுவிட்சை நிற்க வைக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டு அதில் சுவிட்சை நிற்க வச்சுங்க. மோட்டரை நிற்க வைக்கிறதுக்காக 3 கார்ட்போர்ட் சின்னதாக எடுத்து நடுவில் இதே போல் கட் பண்ணிக்கிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டரை வச்சு ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக க்ளூ கன்னை அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறமா பேக் சைடில் க்ளூ கன்னை அப்ளை பண்ணி ஒட்டிடுறோம். ஒரு டம்ளர் எடுத்து அதுக்கு பக்கத்துலேயே இதே போல் ஒட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் ரீஃபில் எடுத்து அதோட ஓரத்தில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கம்பி எடுத்து அதோட நுனியில் எம்சியில் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறமா இதே போல் உள்ளார சொருகி க்ளூ கன் ஊற்றிடுங்க. உங்கள்கிட்ட எந்த க்ளூ இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதே போல் சொருவிட்டேன் மோட்டரில். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா லைட்டாக மடக்கி அதை சுற்றி கார்ட்போர்ட் சின்னதாக ஒரு பீஸ் எடுத்து ஒட்டிட்டேன். இப்போ இது எப்படி இருக்கணும்னா இந்த டம்ளரில் போய் டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அலாரம் சவுண்டு கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் இதே போல் 2 ஒயர் எடுத்து இது ரெண்டுத்துலேயும் ஒட்டிக்கோங்க. ஒயரோட நுனியில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் ஒட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதே போல் ஒரு பேட்டரி எடுத்து இந்த இடத்துல ஒட்டிக்கிறோம். இப்போ பேட்டரியோட ப்ளஸ் ஒயர் எடுத்து கிளிப்போட ஒரு ஒயரில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். கிளிப்போட இன்னொரு ஒயர் எடுத்து சுவிட்சோட ஒரு ஒயரில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். சுவிட்சோட இன்னொரு ஒயர் எடுத்து மோட்டரோட ஒரு ஒயரில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். மோட்டரோட இன்னொரு எடுத்து பேட்டரியோட மைனஸ் ஒயரோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம சுவிட்சை போட்டால் மோட்ரு கரெக்டாக ஓடணும். ஓகே, நம்மளுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது.
அதுக்கப்புறம் ஒரு நூல் எடுத்து அதோட நுனியில் பிளாஸ்டிக்கை ஒட்டிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி பிளாஸ்டிக் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பேட்ரி பார்த்தீங்கன்னா 9 வோல்டேஜ் தான். இந்த வோல்டேஜ் நமக்கு பத்தாது, சீக்கிரமாகவே காலி ஆகிடும். பேட்டரியில் இருக்க பவர் சீக்கிரமாகவே காலி ஆகுன்றதால இதே மாதிரி ஒரு சார்ஜர் எடுத்து அது கூட கனெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த சார்ஜர் 5 வோல்ட் தான், ஆனால் நம்மளுக்கு கரண்ட்டு தொடர்ச்சியாக வந்துன்னே இருக்கும். இப்போ நம்ம இது கூட கனெக்ட் பண்ணியாச்சு பேட்டரிக்கு பதிலாக. இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நல்லாவே ஒர்க் ஆகுது. இதோட பேக் சைடில் டபுள் சைட் டேப் எடுத்து 2 இடத்துல ஒட்டிக்கிறோம். இப்போ உங்கள் வீட்டில் இருக்க டோர்கிட்ட இதை வச்சு செட் பண்ணுறங்க. டோர் மேலேயோ இல்லை சைட்லேயோ வச்சு செட் பண்ணுறங்க. இப்போ சுவிட்சை ஃபஸ்ட்டு ஒரு நூலில் பிளாஸ்டிக் கனெக்ட் பண்ணோம்ல, அதை எடுத்து உங்கள் கதவில் ஒட்டி அதை உங்கள் கிளிப்பில் கரெக்டாக வச்சுருங்க. இப்போ நம்ம டோரை திறந்து பார்க்கலாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு. டோரை திறக்கிறோம். ஓகே, சூப்பராக ஒர்க் ஆகுது. நீங்கள் உள்ளார வந்தோடனே